بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு திறக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரர்கள், அவர்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கம் போய் சேர வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் நாளை மறுமையில் நமக்கென்று நோன்பாளிகளுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசல் வழியாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இந்த ஏற்பாடை சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சில ஆண்டு காலமாக சிறப்பான முறையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அன்பான ஒரு வழிமுறை ஏற்பாடு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மேன்மேலும் இதை சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. இதனுடைய நட்புலி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சிறப்பாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா புனிதமிக்க இந்த திருமறை குர்ஆனை அருள் இருக்கின்றார்.
ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஃபீஹி உதன் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் உதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உண்மையையும் சத்தியத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இறைவேதத்தை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றார். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸ்மு. யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அவர்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபை இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதினால், இந்த மாதத்தை அடையக்கூடிய நசீபை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்கள் மீது முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, தக்வாதாரிகளாக, நீங்கள் தொழுகையாளிகளாக, இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, இரவு நேர தொழுகைகளை நீங்கள் எப்பொழுதும் தொழக்கூடியவர்களாக, உறவுகளை பேணி நடக்கக்கூடிய மக்களாக, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிலைநாட்டக்கூடியவர்களாக, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, இப்படி நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நம்மின் மீது கடமையாக்கி இருக்கிறார். எனவே இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை தான் அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நிஅமத்துக்களை, பல சிறப்புகளை இஸ்லாம் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோட்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக ஈமான் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு நோன்புக்காக அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நற்கூலியை வழங்க இருக்கின்றான். எனவே இந்த நோன்பை இறையச்சத்தோடு ஈமானோடு நாம் நோற்றால் நாம் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப நோன்பின் மூலமாக, நோன்பு நோற்பதின் மூலமாக நாம் செய்த சின்ன பாவங்கள், எத்தனையோ பாவங்களை உலகத்திலே செய்திருப்போம், அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அதே போல மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதத்திலே இரவு நேர தொழுகை, தராவி தொழுகைகளை எவர்கள் ஈமானோடு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுப்பான் என்று தன்னுடைய நேரங்களை செலவழித்து இரவு நேரங்களில் தொழுகையை விடாமல் முறையாக ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நின்று தொழுகின்றார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தங்களுடைய வாழ்நாளில் செய்த சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா
மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப நம்ம நோன்பு வைப்பதனாலையும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து விடுகிறான். நாம இரவுல நின்று தொழுகிறோமே, அந்த தொழுகை இறையச்சத்தோடு இறை பயத்தோடு நாம் தொழுதால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலே யார் ரமலானுடைய இறுதி 10 நாளில் ஒற்றைப்படை இரவுகளிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரவு நேர தொழுகையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இவ்வளவு மகத்துவத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்கது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாக்கும் ஷஹரு ரமலான் முபாரக், உங்களிடத்திலே பரக்கத்து பொருந்திய மாதம் வந்திருக்கிறது. ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களா? பரக்கத்தான மாதம், அபிவிருத்தியை தரக்கூடிய மாதம். உங்களுடைய கஷ்டம் இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, அவைகளை எல்லாம் போக்கிவிட்டு உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் நீங்கள் நோன்பு நோற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றால் நமக்கு அல்லாஹ் தஆலா உடலில் அபிவிருத்தியை கொடுக்கிறான், வாழ்க்கையில அபிவிருத்தியை கொடுக்கிறான், நமது வியாபாரத்தில் அபிவிருத்தி கொடுக்கிறான், குடும்பத்தில் அபிவிருத்தியை கொடுக்கிறான், நமக்கு பரக்கத்து அள்ளி கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் அவ்வளவு வலிமை மிக்கது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அடுக்கி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமே என்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், இறைவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹ்வை விரும்புகின்ற அமல்களை தான தர்மங்களை செய்ய வேண்டும். இதன் மூலமாக நிச்சயமாக நாம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அபிவிருத்தியை அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய துன்பங்கள் அகற்றப்பட முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால்தான் இன்னும் பெரிய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிரத் ஷியாத்தீன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வச்சிடறான். ஏன்னா இறை அடியார்கள் மிக விரைவாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. சொர்க்கத்தினுடைய அமல்களை நீங்கள் எளிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு நோற்பதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தொழுவதினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியான சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த ரமலானுடைய மாதம் வந்தாலேயே அல்லாஹ் தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்த வழியாக இருக்கிறது. வ குல்லிகத் அப்வாபுன் நார், நரக வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். பாவம் செய்யாத அளவிற்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் நோன்பில் அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஷைத்தானை விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான் நம்மளை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லாமல் நாம் நன்மையை அதிகமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பை நீங்கள் நோற்பதன் மூலமாக இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும், இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுதான் அல்லாஹ் தஆலா நோன்பை நம்மின் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தின் முதல் நாள் வந்துவிட்டால் ஒரு வானத்திலிருந்து ஒரு அழைக்கக்கூடிய வானவர் அழைப்பிக்கின்றார், யா பாகியல் கைர், நன்மைகளை செய்யக்கூடியவர்களை ஆக்குபி, நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதம் வந்துட்டா வானவர் வானத்திலே அழைப்பிடுகின்றார். எப்படி? யா பாகியல் கைர், நன்மையை செய்யக்கூடியவர்களே, தொடக்கூடியவர்களே, இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடியவர்களே,
தர்மங்களை செய்யக்கூடியவர்களே, குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மக்களே, நீங்கள் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுகின்றார். அதே நேரத்தில் இன்னொரு வானவர் அழைக்கிறார், யா பாகி ஷர், பாவத்தை செய்யக்கூடிய மக்களே, அக்ஸிர், பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வானவர் அழைக்கின்றார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அப்ப ரமலானுடைய மாதம் வந்தாலேயே நாம் நன்மையை செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு, பொய் பேசுவதை விட்டு, தீமையை செய்வதை விட்டு, பாவமான காரியத்தில் ஈடுபடுவதை விட்டு நம்மை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அழகான போதனை. எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. நோன்பாளிகளுக்கு பல சிறப்புகளை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், ஒவ்வொரு ஆதமுடைய மக்கள் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் நட்புலியை வழங்குகிறான். குறிப்பாக இல்ல சியாம், நோன்பை தவிர. இன்னும் நோன்பிற்கு அன அஜிசிபி, நானே நேரடியாக கூலி கொடுக்கிறேன். ஏனென்றால் எனக்காக வேண்டிதான் இந்த அடியான் எனக்காக வேண்டிய குடிக்காமல் இருக்கின்றான். காலையிலிருந்து சஹருடைய நேரத்திலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை நம்மிடத்தில் உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது, ஜூஸ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் குடிப்பது கிடையாது. ஏன்? நாம் நோன்பு வச்சிருக்கோம், அல்லாஹ்வை பயப்படுறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறோம். அதனால் அல்லாஹ் தஆலா இதற்கான கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அதே போன்று இந்த அடியான் நோன்பு நோற்பதின் காரணமாக எனக்காக வேண்டிய தன் ஹலாலான மனைவியிடத்திலே நெருங்காமல் இருக்கின்றான், அவனுக்கு நான் கூலி கொடுக்கிறேன் என அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அப்ப இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபர்ஹதுன், ஒரு சந்தோஷம் எப்ப நம்ம நோன்பு திறக்கும் பொழுது காலையிலிருந்து சாப்பிடாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறோம். உணவு இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருந்தும் ஏன் நம்ம உண்ணல பருகல? அல்லாஹ்விற்காக வேண்டி நாம நோன்பு வைத்திருக்கின்றோம். எனவே அந்த சிறப்பு நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறார். இன்னொரு சந்தோஷம் எப்போ? மறுமை நாளை நம்ம அல்லாஹ்வை சந்திப்போம் அல்லவா, அப்போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய படைத்த ரப்புல் ஆலமீன் சந்திக்கக்கூடிய நசீபு கிடைக்கிறது. பார்க்க முடியும் மறுமை நாளிலே நாம் நோன்பை அல்லாஹ்விற்காக வைத்தோம் என்று சொன்னார். எனவேதான் அந்த நோன்பு நாம் வைக்கும் பொழுது அந்த நோன்பினுடைய தன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நோன்பு வைத்திருக்கிறோம்னா அந்த நோன்பினுடைய தன்மை எப்படி ஆக்கணுமா? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் அன் யதஅ கமாஹு வ ஷராபு. எவர் ஒருவர் நோன்பு நோற்று வைத்துக் கொண்டு பொய் பேசுவதை விடுவதில்லையோ, பொய்யின் அடிப்படையிலே செயல்படுவதில்லையோ, அவர் நோன்பு வைத்ததினால் எந்த லாபமும் கிடையாது. நாம் நோன்பு வைத்திருந்தால் பொய் பேசக்கூடாது, பாவமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, நன்மையை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் சொன்னார்கள், கம்மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்லா ஸஹ். எத்தனை பேர் இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, ஆனால் அவர்கள் நின்று வணங்கினால் அவர்களுக்கு அந்த நின்று அந்த சோம்பேறித்தனத்தை கழித்தார்கள் தவிர அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம நாம் நின்று வணங்குவதிலே இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்காக நிற்கிறோம் என்ற சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதாக, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதினால் நம்முடைய உள்ளத்தில் நோன்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் எல்லாராலையும் அடைய முடியாது. யாருக்கு அல்லாஹ் நசீபு கொடுத்திருக்கிறானோ அவர்கள் தான் அடைய முடியும். இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பு வைப்பதினால் நாம் சொர்க்கத்திற்கு மிக விரைவாக முந்தி செல்லக்கூடிய நசீபு இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இரண்டு யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இரண்டு பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவர் ரொம்ப இபாதத்துடையவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்க பற்றுள்ளவர்களாக, பிடிப்புள்ளவர்களாக, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக, இறை மார்க்கத்திற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவிற்கு
ஒரு உறுதியானவராக இருந்து ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டார். பிறகு கொஞ்ச காலம் கழித்து, ஒரு ஆண்டு சில ஆண்டுகள் கழித்து, இன்னொரு சகோதரர் அந்த இரு நண்பர்களில் இருவரில் ஒருவர் மரணம் அடைகின்றார். இவர் ஒரு கனவு காணுகின்றார். சொர்க்கத்திற்கு முன்னால் 3 பேரும் நிற்கிறார். அந்த 2 பேர்களில் அந்த சொர்க்க வாசலில் இருந்து வானவர் ஒருவர் வெளியிலே வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவரை விட ஒரு ஆண்டு காலம் கழித்து மரணித்தவரை அழைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்குள்ளே செல்கிறார். பிறகு இரண்டாவதாகத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார். மூன்றாவதாக வந்து சொல்கிறார், இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லை, அல்லாஹ்வுடைய அழைப்பு வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார். இதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர் சொர்க்கத்திற்கு பிந்தி செல்கிறார், அதற்கு ஒரு ஆண்டுக்கு பிறகு மரணித்த சகோதரர் முந்தி சென்று விடுகிறாரே என்று இதை தன் தோழர்களிடத்தில் சொன்னார்கள். உடனே இதற்கான விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு ஆண்டுக்கு பிறகு மரணித்தவர் சொர்க்கம் முந்தி சென்றார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர் பிந்தி சென்றார், யார் ரசூலல்லாஹ், என்ன விளக்கம் என்று கேட்டார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள். இவர் ஒரு ஆண்டுக்கு பிந்தி மரணித்த பொழுது இவருக்கு ரமலானுடைய மாதம் கிடைத்தது. ரமலானுடைய மாதம் கிடைத்ததினால் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்றார், இரவு நேரங்களிலே நின்று வணங்கினார், திருமறை குர்ஆனை ஓதினார், பல நன்மைகளை செய்தார், தொழுகையாளிகளாக இருந்தார், தான தர்மங்களை செய்தார், புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை முறையாக கடைபிடித்தார். இது எவ்வளவு பெரிய நன்மை! இந்த நன்மைதான் அவரை ஒரு ஆண்டு காலம் பிந்தி மரணித்திருந்தாலும் முந்தி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ரமலானுடைய மாதம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்றால், நாம நோன்பு நோற்றால் இறையச்சத்தோடு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அப்படிப்பட்ட அந்த நோன்பின் மூலமாக நாம் இறையச்சத்தை, தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறையச்சம் என்பது நம்முடைய ஆடையிலோ உலகத்திலே இல்லை, நம்முடைய உள்ளத்துல தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை மக்களுக்கு சொன்னாங்க, இறையச்சம்னா தக்வா ஹாவுனா, உள்ளத்தில் சலாச மர்ராத், உள்ளத்தை காமிச்சு சொன்னாங்க, இந்த உள்ளத்தில் நீங்க இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டான். நீங்கள் பணக்காரரா, செல்வந்தரா, பெரிய அதிகாரியா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். நீங்க யாருக்காக அமல் செய்யறீங்க, எதுக்காக செய்யறீங்க, யாருக்காக செய்யறீங்க. எனவே அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அது மட்டுமல்ல, உங்களுடைய அமலையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இவர் 5 வேளை தொழுதாரா, இல்ல ரமலான்ல மட்டும் தொழுதாரா, ரமலான்ல இரவு நேரம் மட்டும் தொழுதாரா, இஷாவை விட்டுட்டாரா, மத்த வக்தை விட்டுட்டாரா, இப்படி அல்லாஹ் அமலை பார்ப்பான். நபிகள் நாயகம் எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. நீங்க அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. உலகத்துல தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் அமலையும் தான் பார்ப்பான். யார் 5 வேளை தொழுகையாளி, ரமலானுக்கு முன்னால் நாம் தொழுதோமா, ரமலானுக்கு பிந்தி தொழுதோமா, யார் ரமலானுக்கு முந்தி தொழுதாங்க, ரமலான் தொழாதவர்கள் ரமலானுடைய மாதம் வந்து தன்னை தொழுகையாளிகளாக 5 வேளை தொழுகின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரமலான் மாதம் வந்துச்சு, நாம நோன்பு திறந்தோம், நோன்பு நோற்றோம், தொழுதோம், ஆனா நோன்புக்கு பிறகு தொழவில்லை, அதனால் எந்த பலனும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொல்றார், 5 வேளை தொழுகையின் மூலமாகத்தான் நம் சொர்க்கத்தை அடைய முடியும். தொழுகை நம்மின் மீது எவ்வாறு நோன்பு ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்டதோ அதே போல தொழுகை எல்லா மாதங்களிலும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபு மௌகூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5 வேளை ஒரு முஸ்லிம் தொழுகணும். தொழுதாதான் முஸ்லிம், தொழவில்லை என்றால் இறை நிராகரிப்பவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் தரக ஸலாத முதஅம்மிதன் ஃபகத் கஃபர், யார்
தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறார். தொழல நல்ல வசதி இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, அவர்கிட்ட கார் இருக்கு, டூ வீலர் இருக்கு, ஊர்ல ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனா தொழுகையில் 5 வேளை என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. சொர்க்கத்தை பெற முடியாது. நாளை மறுமையில் நரகம் தான் செல்ல வேண்டும். அவருக்கு நாளை மறுமையில் எந்த பலனும் கிடையாது. இஸ்லாம் சொல்வது முதலில் தொழுகையை தான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் 7 சினீன். உங்களுடைய பிள்ளை 7 வயதை அடைந்து விட்டால், அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், 7 வயசு வந்துச்சா நீங்க தொழ சொல்லுங்க. இது பெற்றோர்களுக்கு இது கடமை. மதரசாவில் போய் பிள்ளைகளுக்கு உஸ்தாத் சொல்வதற்கு முன்னால் இதை கையில் எடுக்க வேண்டியது பெற்றோர்கள், தாயும் தந்தையும். தாய் தந்தை எந்த பிள்ளையை பார்த்து 7 வயதை வந்தவுடனே தொழ சொன்னார்களோ அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் தான் சிறந்த பெற்றோர். இது யார் சொன்னது? அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார். எந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு ஆடை வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல படிப்புக்கு ஏற்பாடு செய்யறீங்க, தேவையான உணவை கொடுக்குறீங்க, ஆசைப்பட்ட விட சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் 7 வயது இருந்தாலும் 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களை அடித்து தொழ சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது எதுக்காக சொல்றாங்க? 10 வயசு வந்தா ஒரு பிள்ளை கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் அந்த பிள்ளை வருங்காலத்தில் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இஸ்லாமிய மக்களின் பெரும்பான்மையான மக்கள் தொழுவது இல்லை. பள்ளிவாசல் ரமலானுக்கு பிறகு வீட்டோடு கிடைக்கிறது, வேஸ்ட் ஆகவே எல்லோரும் கரண்ட் பில் கட்டுறாங்க. எவ்வளவு பெரிய பாவி! தொடாதவர்கள் மிகப்பெரிய பாவிங்கிறான். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் வீட்டில் தொட வேண்டும், கட்டாயம் தொட வேண்டும். நீங்க தொழுலன்னா உங்க வீட்டில் எரிகிற லைட் ஹராம், நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு ஹராம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டல. இதுதான் முஸ்லிம். நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? அப்ப 40 வருஷமா நோன்பு வைக்கிறோம், 30 வருஷமா நோன்பு வைக்கிறோம், 50 வருஷமா நோன்பு வைக்கிறோம். ஆனா நோன்பு வைக்கிறோமே தவிர தொழுகையாளிகளாக மாறவில்லை. அப்ப நோன்பு நம்ம அல்லாஹ்வுக்காக வைக்கல, ஊர் மக்களுக்காக தான் வச்சோம். நோன்பு வைக்கலாம் திட்டுவாங்க, கேவலமா சொல்லுவாங்க, மனைவி சோறு தர மாட்டாங்க, ஆக்கி போட மாட்டாங்க, இந்த பயத்துல நோன்பு வைக்கிறோம். உண்மையான நோம்பாளி என்ன செஞ்சிருப்பாரு? 5 வேளை தொழுவார். எங்க போனாலும் சரிதான், எந்த ஒர்க்கு வேலையில இருந்தாலும் சரிதான். ஹய்யலல் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு முஅஸ்ஸின் வேண்ட அழைக்கிறான் பள்ளிவாசல்ல. இந்த அழைப்பு யாருடைய அழைப்பு? முஅஸ்ஸினுடைய அழைப்பா? அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் அழைக்கிறான். உங்க வேலை உலகத்துல நீங்க தொழுகைக்கு வாங்க, தொழுவுங்க அப்படின்ற அல்லாஹ்வுடைய அழைப்பு. எந்த அல்லாஹ் உங்களுக்கு வீட்டை கொடுத்தானோ, எந்த அல்லாஹ் மனைவியை கொடுத்தானோ, எந்த அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தானோ, எந்த அல்லாஹ் வீடு வாசலை கொடுத்தானோ, எந்த அல்லாஹ் உங்களுக்கு வேலைகளை கொடுத்தானோ, அந்த அல்லாஹ் சொல்றான், நீங்க ஐயாலசன அழைக்கப்பட்டா இருக்க வேண்டிய இடம் பள்ளிவாசல். நீங்க தொழுகலன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய பாவி. உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நோன்பாளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நீங்க 5 வேளை தொழணும். ரமலான மட்டும் தொழுகிற, மற்ற நாளை தொழுக மாட்டேன்னா ஒரு பலனும் கிடையாது. முதலில் கடமையாக்கப்பட்டது தொழுகை தான். 5 வேளை பரலான கடமை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம சொல்லியிருக்கோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம்னா முதலில் நம்மிடத்தில் தொழுகை வர வேண்டும். அதனால்தான் இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துகிறது. 5 தூண்களில் ஒரு தூண் அது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் நம்மளை அடைந்து கொண்டுதான் இருக்கிறது, வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அவனுடைய கடமையை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ரமலானை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா ரமலானியா நாம் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றான். சஹாபி பெண்மணிகள் எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எதிரிகளால் அம்பு எய்து ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடு மண்ணிலே போட்டு சுடு மண்ணிலே புரட்டி எடுக்கப்பட்டார்கள். ஈமானை இழக்கவில்லை. நாம் எந்த தியாகமும் இஸ்லாத்திற்கு தேவையில்ல, செய்யல. ஆனா நமக்கு கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை தொழுகணும்னா அதுக்கு மட்டும் நேரம் இல்லை. நம்ம தெளிவா நாக்கால சொல்றோம். உலகத்தினுடைய எல்லா வேலைகளையும் செய்ய தயார். உலகத்தின்
எந்த ஊரில் இருந்து திருமணத்திற்கு அழைக்கப்பட்டாலும் அந்த திருமணத்திற்கு போக தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் தொழாமல் இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பின் மூலமாக நமக்கு வர வேண்டிய முதல் இறையச்சி என்ன தெரியுமா? தொழுகை தான். பிள்ளைகளை 7 வயசு வந்தா தொழ சொல்லுங்க, 10 வயசு வந்தா அடித்து தொழ வைங்க, வீட்டுல பெண்கள் தொழுங்க, அதுல வரக்கத்து இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஹிமல்லாஹ் ரஜுலன், அல்லாஹ் தஆலா இந்த அடியானுக்கு கருணை காட்டுவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க. நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை புறக்கணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க, இந்த கணவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எந்த மனிதனுக்கு? எந்த மனிதன் தஹஜ்ஜுடைய தொழுவதற்கு எழுக்கிறார், அவர் எழுந்து நின்று தொழுகிறார், தன் மனைவியை போய் எழுப்புறார், மனைவி எந்திருக்கிறார், கொஞ்சம் தண்ணியை ஊத்தி எழுப்புறார். இப்படி ஒரு மனிதர் செய்தார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை பேர் அந்த துஆவை இழந்து நிற்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஹிமல்லாஹ் இம்ரஅன், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக, கிருபை செய்வானாக. எந்த மனைவிக்கு, எந்த பெண்ணுக்கு, எந்த மனைவி, எந்த பெண் தன் கணவரை எழுப்புகிறார், அந்த கணவர் எந்திரிக்கவில்லை, கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி எழுப்புகிறார் இரவு நேர தொழுகைக்காக. இப்படி ஒரு காரியத்தை ஒரு மனைவி செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டுறாங்க. யா அல்லாஹ், இவருக்கு நீ கிருபை செய்டா அல்லாஹ், இவருக்கு கருணை காட்டுறா அல்லாஹ், அவருடைய பிரச்சனையை தீர்த்து வையா அல்லாஹ், அவருக்கு மீது மஹப்பத், உலகத்தினுடைய இறை மஹப்பத்தை குடியா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் நாம் தொழும் பொழுது கணவன் மனைவியை எழுப்ப வேண்டும், மனைவி கணவரை எழுப்ப வேண்டும். இப்படி ஒரு அன்பான உறவை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? முடியல, செய்யல. அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத்தான அந்த பிரார்த்தனையை நாம் புறக்கணிக்கின்றோம், உதாசீனப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதங்கள் நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பரக்கத்தான பிரார்த்தனைக்கு தகுதி உள்ள மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதுதான் விரும்புகிறான். வெறுமன வாழ்க்கையில் ரமலான் வந்தது, நோன்பு நோற்றும் அதோடு விட்டு விடுவதல்ல, வாழ்க்கை மாற்ற வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஒரு அர்த்தத்தை தோட சொன்னான், நோன்பு நோற்பது பெரியதல்ல, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தீர்களா, இறையச்சம் உள்ளவர்களா மாறினீர்களா. ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று ரமலானில் அழைக்கப்படவில்லை. ரமலானில் மட்டுமல்ல, எல்லா நாளும் அழைக்கப்படுகிறது. அதற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ பி திம்மத்தில்லாஹ், யார் சுபூரிய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார்கள், நேர வக்தோடு தொழுகிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வீட்டுல பிரச்சனை, வியாபாரத்துல பரக்கத்து இல்ல, குடும்பத்துல சண்டை, இவைகள் எல்லாம் அடியோடு தகர்த்தெறியப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் 5 வேளை சுபூரிய தொழுகையை தொழ வேண்டும், தொழுகையாளிகளாக மாற வேண்டும். இஸ்லாம் எல்லாத்திற்கும் தீர்வு சொல்வது, ஆனால் நாம் கடைபிடிப்பது கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை அல்லாஹ் தொழுகையாளிகளாகவே ஆக்க விரும்புகின்றான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், 23 ஆண்டு காலங்கள் பாடுபட்டவர்கள். இந்த மார்க்கத்திற்காக பசி பட்டினியோடு கடந்தார்கள். சில மாதங்கள் வீட்டில் அடுப்பு எரியாத நிலையெல்லாம் கடந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமன பேரித்த மரத்தையும் பேரித்த பழத்தையும் தண்ணீரையும் குடித்து தன் வாழ்க்கையை அதிக நாட்கள் கழித்தவர்கள் ஒரு இறை தூதர் உலகத்தில் இருந்தார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். போர்க்களத்திலும் நின்றார்கள், பசியோடு நின்றார்கள், பட்டினியோடு நின்றார்கள், உண்பதற்கு உணவில்லாமல் நின்றார்கள். கந்தக்குடைய போர்க்களம் அவர்களுடைய ஆலோசனையினுடைய அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அகல் தோண்டப்படுகிறது. மதீனாவுள்ள எந்த இறை நிராகரிப்பவர்களால் நுழைய முடியாத அளவிற்கு அகல் யுத்தம், பள்ளம் தோண்டப்படுகிறது. அந்த பள்ளத்தை தோன்றதுக்கு கூலி கொடுத்த ஆள் கொண்டு வரல, எல்லா சஹாபாக்களும் களம் இறங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களும் இறங்கி பள்ளத்தை நோண்டினார்கள். மண்ணை சுமந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம என்ன செஞ்சிருப்போம் இஸ்லாத்துக்காக? இஸ்லாம் கொடுத்த எதையுமே நாம மதிக்காம வாழ்றோம், தொழுகையை உதாசீனப்படுத்துறோம். அல்லாஹ்வுடைய தூதர் போர் களத்துல நிக்கிறாங்க, பசியோடு நிக்கிறாங்க, உண்பதற்கு உணவில்லை. ஆனால் கல்லை சுமக்கிறார்கள், பள்ளத்தை வெட்டுகிறார்கள். சஹாபாக்கள் பசியினால் தங்களுடைய வயிற்றுக்களில் மஅசூமன் பில் ஹஜர் கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் வயிற்றுல கல்லு. யோசிச்சு பாருங்க, பசியினால் நம்ம என்னைக்காவது வீட்டை விட்டு வெளியே வந்தோமா? பசிக்குது, ஒன்னும் கிடைக்காம இருந்தோமா? இல்லையா? அப்படி யாருக்கு அந்த கஷ்டம், அப்படி ஒரு துன்பத்தை இஸ்லாம் கொடுக்கல. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கை, மௌத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாய் அல்லாஹ்வுடைய தூதரால் பள்ளிவாசலுக்கு வர முடியல. மஸ்ஜித் நபியும் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அவர்களால் தொட முடியல, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு. நாம் இறை மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இறை மார்க்கத்தினுடைய அந்த உணர்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை பெற்றுக் கொண்டார்களோ நாம அந்த இபாதத்துல கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பங்கள். அந்த போர்க்களத்தில் நின்றாங்க, பசி பட்டினியோடு நின்றாங்க, கல்லை சுமந்தாங்க, மண்ணை சுமந்தாங்க என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதினால்தான் இன்றைக்கு நாம இஸ்லாத்தை அடைந்திருக்கிறோம். எனவே இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கமே இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான். இன்றைக்கு நாம் இந்த உலகத்துல எவ்வளவு நிம்மதியாக இஃப்தார் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நோன்பு தொழுகிற தராவியா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு செல்கின்றோம். இப்படி பல சிறப்புகளை இதே உலகத்துல பலஸ்தீன்ல பாருங்க, இவ்வளவு பெரிய கஷ்டம். நிம்மதியா தொழ முடியல, நிம்மதியா உண்ண முடியல, நோக்க முடியல. அன்றாடம் எதிரிகளால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பச்சில குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. படுத்தால் காலையில் எழுந்திருப்போமா முடியாதா என்ற நிலை தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறப்பு வாய்ந்த 3 பள்ளியில் ஒரு பள்ளி. அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜுக்கு போகும் பொழுது எங்கிருந்து அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டார்கள்? பைத்துல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வரை அழைத்து செல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நபிமார்களுக்கும் தொட வைத்த புனிதமிக்க பூமி அது. அல்லாஹ் தஆலா அந்த பூமியை அபிவிருத்தி நிறைந்த பூமியாக ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த பூமியிலே நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்மளால் இயன்ற உதவி என்ன? துஆ செய்யணும். யா அல்லாஹ், அங்கே ஒரு பெரிய அபயத்தை கூடிய அல்லாஹ், பாதுகாப்பை கூடிய அல்லாஹ், அவருடைய கஷ்டத்தை நீக்கிடைய அல்லாஹ், நிம்மதியான முறையில் அவர்கள் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், எவ்வாறு இந்த பூமியில் நாங்கள் இபாதத்துக்களை செய்கின்றோமோ அது போன்று அவர்களுக்கும் நிம்மதியை கூடிய அல்லாஹ் என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பச்சில குழந்தைகள் வாழ வேண்டிய வயசு, உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்க வேண்டிய வயது, உயிர் போய்கொண்டிருக்கிறது என்று. எனவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்வது நம்ம மீது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு சிறப்பை சொன்னார்கள். பிறருக்காக வேண்டி நாம் துஆ செய்தால் வானவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிறருக்காக, பிற சகோதரர்களுக்காக வேண்டி நாம துஆ செய்தால் அல்லாஹ் நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு குர்பத்தன் மின் யௌமில் கியாமா. எந்த ஒரு அடியார் ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய குர்பத்தை, கஷ்டத்தை போக்குகிறாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா மறுமையினால் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்காக உதவி செய்தால் அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் நோன்பாளியினுடைய துஆ, லா துரத்து லிஸ்ஸாயிம். ஒரு நோன்பாளி அல்லாஹ் நம்மை மதிக்கிறான், நமக்கு பெருமைப்படுத்துறான். எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு நோன்பாளி துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தினுடைய உற்றார் உறவினர்களுக்காக நாம் துஆ செய்தால் அந்த துஆ நிராகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் நாம நோன்பாளியாக இருக்கும் பொழுது நாம் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக பயன்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியும் நம்ம நேரங்களை ஒதுக்கி 1 மணி நேரம் இங்கே உட்கார்றோம்னா இஃப்தாருடைய நேரம்,
அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நேரம். அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம். உலகத்துல எவ்வளவு மக்கள் எவ்வளவு வேலைகளை இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் குர்ஆனை பற்றி நபியை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு சபையை ஏற்பாடு செய்து இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சபையின் மூலமாக நமக்கு ரஹ்மத் செய்கிறான், பரக்கத்து செய்கின்றான், சந்தோஷப்படுகிறான். இந்த நேரத்தில் நாம் உட்கார்ந்து பயந்து அல்லாஹ்விடத்திலே ரகசியமாக மௌனமாக அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஆ, நீங்க அல்லாஹ் அழைங்க, துஆ செய்யுங்க. எப்படி? பயத்தோடு நடுக்கத்தோடு பொறுமையா அமைதியா இருந்து, யா அல்லாஹ், நீங்க ரகசியமாக அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஆன் வ குஃபியா, உங்களுடைய பிரார்த்தனையிலே துஆ செய்யும் பொழுது ஒரு நடுக்கம் வேணும், ஒரு பயம் வேணும், ஒரு அச்சம் வேணும். அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை கண்காணிக்கிறான், நம்முடைய உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த இஃப்தாருடைய நேரங்களில் வருகின்ற பொழுது ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்தில் நாம் அமர்ந்து யா அல்லாஹ் நம்முடைய தேவையை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ் ஃபயக்திப் அலைஹி, மல்லம் யத்இல்லாஹ் வயக்திப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ரப்பு இப்படிப்பட்டா தெரியுமா? பாருங்க, நாம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலனா அல்லாஹ் நம்ம மீது கோபப்படுறான். நம்ம எத்தனை பேர் துஆ கேட்காம இருக்கிறோம்? துஆ கேட்க சொல்றான் அல்லாஹ், துஆ கேளுங்க. துஆ நீங்க கேட்கலனா அல்லாஹ்வுடைய கோப பார்வை உங்கள் மீது வரும். மல்லம் யஸ்அலில்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கலனா அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்மின் மீது கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே குறிப்பாக இஃப்தாருடைய நேரங்கள் வரும் பொழுது நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பெண்கள் வீடுகளிலே அமர்ந்து, இறையிலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ கேட்க வேண்டும். இப்படி அழுது கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகின்றாரோ, கும்பலா சேர்ந்து அல்லாஹ் அழுவ வராது. தனிமையில பாருங்க, அதற்கு தனி மகத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யார் தனிமையிலே உட்கார்ந்து பயந்து அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகின்றாரோ அப்படிப்பட்ட கண்களை உடைய தண்ணீரினால் அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அழக்கூடிய அழுகை எப்படி இருக்கணுமா? தனிமையில் இருக்கணும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண்ணீருக்கு உங்களுக்கு வெயிட் இருக்குன்னாங்க சொல்லலாம். நரக நெருப்பு தீண்டாதுங்க. அதே போல தனிமையில் உட்கார்ந்து நீங்க அழுதுட்டீங்கன்னா நாளை மறுமை நாள் அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்றார். உலகத்துல பணத்தை வச்சினா அர்ஷினுடைய நிழலை வாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய பயத்தினால், அழுகையினால், தொழுகையினால், உள்ளத்தினுடைய பள்ளிவாசலுடைய தொடர்பினால் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவுதான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் என்று பெயர் சொல்லப்பட்டு வானத்தில் வானவர்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் செய்யப்பட்ட பெயர்கள் எல்லாம் ஒரு பலனும் தராது. பணத்தினால் பெயர் பதிவாக்கப்படலாம், உயர்ந்த அந்தஸ்தினால் பெயர்கள் பதிவு செய்யப்படலாம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வானவர்கள் அசரில் வருகின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள் பெயர்களை. தஹஜ்ஜுதிலே வருகின்றார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வானவர் வருகிறார்கள். யாருடைய பெயர்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள். ஃபஜ்ருடைய தொழுகையில் பெயர் போல, அசருடைய தொழுகையில பெயர் போகல, ஒரு பலனும் கிடையாது. உலகத்தில் நம்முடைய பெயர்கள் பல நோட்டீஸ்களில் பதிவு செய்யப்படலாம். படைத்த அல்லாஹ்விடத்திலே பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்தால் சிறந்தவர்கள், சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். இதைதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இந்த நோன்பாளிகளுக்கு சிறப்பை கொடுத்தார்கள். நாம நோன்பை இக்லாஸோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக நாம வைத்தால் நமக்காக வேண்டிய ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கச்சோலை தயார் செய்யப்பட்டிருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ஃபீ சபீலில்லாஹ், ஒரு அடியார் ஒரு நோன்பை அல்லாஹ்விற்காக வைக்கிறார், அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக வைக்கிறார் என்றால் பஅதல்லாஹு வஜஹு அனின் நார் 70 கரீஃபா, ஒரு நோன்புக்காக அல்லாஹ் தஆலா 70 ஆண்டு காலம் நம்முடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக ஆக்குகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒரு நாள் நோன்பு வைப்பதனால அல்லாஹ் தஆலா நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டு காலம் தூரமாக்குகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே அங்கேக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கிருபையினால் இத்தாவுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு நாம் பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியும் கேட்டோம். நம்முடைய வாழ்நாளில் இறைவன் எதிர்பார்ப்பதை போல நாம் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிய நோக்கமே இறையச்சம் மட்டுமே தான். எனவே இந்த இறையச்சத்தினுடைய முதல் அடையாளம் என்னவென்றால் நாம் தொழுகையாளிகளாக மாறுவது. இந்நாள் வரை நாம் தொழவில்லை என்றால் இந்த நோன்பிற்கு பிறகாவது நாம் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். நாம் தொழுதால்தான் இறையச்சம் உடையவர்களாக மாற முடியும். தொழுகையுடைய முதல் அடித்தளமே இறையச்சம் தான். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் 5 வேளை தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குடும்பமாக தொழ வேண்டும். குடும்பத்தில் உள்ள எல்லோரும் தொழ வேண்டும். அதுதான் வெற்றியை தரக்கூடியது. அதுதான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறையச்சத்தை இந்த நோன்பின் மூலமாக நம் அனைவருடைய உள்ளத்திலேயும் இறையச்சத்தை ஏற்படுத்தி தந்தார் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.